Hi all, Assalamualaikum. Welcome back to Malabar Recipe in Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் மிளகு சம்மந்தி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் தோசை, இட்லி, கஞ்சி இது கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக சேர்த்திக்கலாம். வாங்க இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இதுக்காக நான் இங்கே 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு. இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட 10 வரமிளகா எடுத்துருக்கு. இதில் 5 வரமிளகா நான் அதோட சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. ஏன்னா கொஞ்சம் காரம் எச்சா இருக்குது, அதனால தான். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி கூட இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கு. இனி நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது வரமிளகா கருகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம வரமிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இது இனி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இனி அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூட எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கே நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இனி நம்ம சின்னதாக ஒரு ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாவை ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி க்ரஷ் பண்ணிக்கலாம். எச்சா அரைய வேண்டாம். இப்போ நம்ம இங்கே ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும். இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க, மரவள்ளிக்கிழங்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இனி இது கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மிளகு சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.